எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வாங்க கதைக்குள்ள போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், வெல்கம் டு ஜெரி டெய்லி லைஃப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது, ஒரு பிரச்சனை வரும்போது பயந்து ஓடக்கூடாது அப்படின்ற ஸ்டோரி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல இருந்த பள்ளிக்கூடத்துல ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விழாவிற்கு அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வருகை தந்திருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், அப்துல் கலாம் அவர்களுக்கு மாணவர்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்னு. எப்ப மாணவர்களை சந்திச்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு சிறப்புரை வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா நிகழ்ச்சியுடைய இறுதியிலையும் ஒரு கேள்வி பதில் பகுதி இருக்கும். அது மாதிரிதான் இந்த விழாவிலையும் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சிறப்புரை வழங்கினாங்க. அதற்கு அடுத்ததா ஒரு கேள்வி பதில் பகுதியும் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் எழுந்து நின்று அன்னைக்கு அவர் வழங்கிய சிறப்புரையில் இருந்து கேள்வி கேட்டாங்க. ஐயா, நீங்க கனவு காணணும் அப்படின்னு அந்த கனவை நோக்கி ஓடணும்னு அந்த கனவை நோக்கி உங்க உழைப்பு இருக்கணும்னு நீங்க சொன்னீங்க. ஆனா என் குடும்பத்துல எப்பயுமே பிரச்சனையா இருக்கு. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில என்னுடைய கனவுகளை நான் நினைவாக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். கலாம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே அந்த மாணவனுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. பொதுவாகவே இந்த பெரிய மனிதர்கள் எல்லாமே தங்கள் உரையின் போது ஒரு சிறு கதை சொல்ற பழக்கம் இருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம 1 மணி நேரம் அறிவுரை சொல்றதை விட ஒரே ஒரு சின்ன கதை சொன்னா அந்த கருத்து அது நேரடியாக மனிதர்களை சென்றடைகிறது. அந்த மாதிரியே தான் அப்துல் கலாம் அவர்களும் ஒரு சின்ன கதை சொன்னாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள், விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருந்தது. இந்த பறவைகள் எல்லாமே என்ன செய்யும்? பகல் பொழுதுல தனக்கு தேவையான உணவுகளை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து சேர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகளும் பகல் பொழுதுல தங்களுக்கு தேவையான இரையை தேட ஆரம்பிச்சாங்க. அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அன்னைக்குன்னு வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாமே எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு மறைவிடம் தேடி அடைக்கலம் புகுற ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் திறன் இருக்கிற பறவைகள் எல்லாமே தங்கள் கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் தன்னுடைய மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்திற்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவை தான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பி கொண்டிருந்த பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு அறிவே இல்ல, இந்த கழுகுக்கு மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா தன்னுடைய மறைவிடத்தை தேடி போகணும். ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் இல்லாம இந்த கழுகு வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு எல்லா பறவைகளுமே நினைத்தது. ஆனா இதெல்லாம் பத்தி இந்த கழுகுக்கு பயம் இல்ல. தன்னுடைய 2 மடங்கு பலத்தோட வேகமா உயர பறந்துட்டு இருந்தது. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மலை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மளுக்கு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மலை மேகங்களுக்கு இடித்து மலை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மளுள் பலருக்கும் தெரியும், மலை மேகங்கள் இடித்து மலைக்கு கீழே தான் மழை பெய்யும்னு. மலை மேகங்களுக்கு மேல எந்த மழையும் பெய்யாது என்பது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட பெய்யவில்லை. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இரை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது, மலையில நனைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கூடு திரும்பிய பறவைகளை போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்ல வேண்டும். அந்த கழுகு மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருக்கிற தைரியம் நம்மளுக்கு இருக்கணும். மலையில நனைஞ்சுக்கிட்டே மேல பறந்துட்டு இருக்கும் போது எல்லா பறவைகளும் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கேன், நாம இப்ப மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்ம முடிவு சரியா இருக்குமா என்ற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. 2 மடங்கு பலத்தோடு நம் மேலே பறக்க வேண்டும் என்றால் அந்த கழுகுடைய இறக்கைகள் அத்தனை வலிமையுடையதாக இருக்க வேண்டும். ஒரே நாளில் அந்த கழுகுக்கு அந்த வலிமை வந்து விடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் வானில் பறந்து அது பயிற்சி எடுத்ததால் அதுக்கு அந்த வலிமை வந்தது. அதே போல் நாமும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்து வர வேண்டும். நாம் எந்த துறையில் முன்னேறி செல்ல விரும்புகிறோமோ அந்த துறைக்காக நாம் தினம் தினம் பயிற்சி எடுத்து
எடுத்து வந்தால் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் வந்து சேரும். அன்னைக்கு கலாம் ஐயா அந்த பையனுக்கு அந்த மாணவனுக்கு சொன்ன அறிவுரையை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்களும் இதேபோல் மன வலிமையுடன் பயிற்சிகளுடன் பயிற்சி எடுத்தால் உங்களுடைய கனவு எப்பொழுதும் வெற்றி பெறும். இந்த கதை உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாட்ச் டைரி லைஃப் சேனல். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.